இட்ஸ் ஆல் காட்ஸ் விஷ். இப்போ நீ ஒரு வீட்டில் இருக்க, நீ எல்ஐஜி ஃப்ளாட்டுக்கு போறியா, எம்ஐஜியா, ஹெச்ஐஜியா, பங்களாவான்றது வந்து உன்னோட ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வச்சு விஷயம் இல்லையா. உனக்கு பணமே இல்லைன்னா நீ 6000 ரூபா 10,000 ரூபா வாடகைக்கு தான் போவேன். பணம் நிறைய இருந்தால் 50,000 ரூபா வாடகையில் ஏதாவது பில்லாக கிடைக்குதான்ட்டு அலைவாங்க. அதனால் இதுவும் மோசம் இல்லை, அதுவும் மோசம் இல்லை. நிறைய பேர் வீடுங்களில் அவங்க எக்கச்சக்கமாக ஃபர்னிச்சரை டம்ப் பண்ணி 3 ரூம் 4 ரூமெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது அரை ரூம் 1 ரூம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் சும்மா அதாவது அவங்களுக்கு வசதி இருக்குது, அதனால் பண்ணிடுறாங்க. அண்டு அவங்களுக்கு தான் ஒரு செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனை தவிர வர்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஏதோ ஒரு வீடு கட்டிட்ட, உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, உனக்கு ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், இதுதான் பாத்ரூம் அப்படின்னு பாத்ரூம் கூட திறந்து காட்டுவோம். அவங்க பாத்ரூம் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும். இட்ஸ் யுவர் ஓன் விஷுவல் திங்கிங், யுவர் ஓன் ஹாப்பினஸ் இன் ட்ரைங் டு தட். அதனால் நத்திங் இஸ். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சு மரசடியில் படுத்தா கூட தூக்கம் வந்துடும். நீ 8 அடுக்கு மாளிகை கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே படுத்துருந்தா கூட தூக்கம் வராமல் இருக்கவங்கலாம் இருப்பான். ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போனான். ஒரு புவர் பெசன்ட்டு மரத்தடியில் அப்படியே கால் மேலே கால் போட்டுன்னு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்துருந்து, ஏண்டா நான் அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் பண்ண பெட்டில் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ எப்படிடா இந்த மாதிரி படுத்துனுக்கிற மரத்தடியில் ஜாலியாக அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு என்ன இருக்குது, நான் வீட்டிலேருந்து வந்து கொண்டாடுறதெல்லாம் இங்கே மேய விட்ருவேன், அங்கே தண்ணி இருக்குது, ஆடு மாடெல்லாம் அதை குடிச்சிக்குவோம், சாப்பிடுவோம் புல். நான் வீட்டிலேருந்து கொண்டாந்து இந்த புளி சாத்தியோ எதையோ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஆனோடனே வண்டியெல்லாம் ஓட்டுன்னு போடணும். அப்போ அந்த ராஜா சொன்னான், தை மில்லி கேப் இது ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னா. நீ போட்டுனுக்கிறிய இந்த வைக்கப்பிரியில் ஆன இந்த தொப்பி, அது வந்து நான் மாணிக்கம் பதித்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய க்ரௌனை விட ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னா. அதனால் இட்ஸ் யுவர் ஓன் கண்டென்ட்மெண்ட். ஒரு பெரிய மகான்கள் இருக்காங்க, பரமாச்சாரியார் மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க பாவம், ஒரு வாழைப்பழம் சத்து மாவு சாப்பிட்டு விட்டு இல்லையா, எங்கே வேணால் படுத்துக்குவார். அவர் மரத்தடியில் கூட போய் படுத்துக்குவார். அவருக்கெல்லாம் அந்த இது பல்லக்குள்ளே ஒடுங்கி போய் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க எல்லாரோட பெரியவங்க. அவங்கள போய் பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்ட்ஸும் பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்செப்ட் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு வருது. அந்த கன்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா கூட அவங்க ஜாதகத்தில் இருக்கிற விசேஷம். பதவி பூர்வ புண்ணியானம். உன் ஜாதகம் எழுதுகிற போது கணக்கு பிள்ளைமாரோ ஐயரோ எழுதுவாங்க, இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்கள் பூர்வ புண்ணியத்தை அனுசரித்து. திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தாறு இதுவென வேண்டா சிவகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. முன்பிறவிகளில் நீ எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு தெரியணுன்னா, ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், அதனால் உட்காந்துன்னு போகிறான், அவன் பண்ணலை அதனால் தூக்கின்னு போகிறான் அப்படின்னு. இப்போ வள்ளல் ராமரிகடியால் சொல்கிறார், சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோங்கிற. தலையில் சும்மாடு வச்சு விறகெல்லாம் தூக்கின்னு போகிறவங்கள பார்க்குற போது எனக்கு தெரியுது, நடராஜா அவங்கெல்லாம் உன்னை போன ஜென்மத்தில் ஒழுங்காக பூஜை பண்ணலப்பா, பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியா கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், உன்னுடைய கம்ஃபர்ட்ஸு, இது எல்லாமே உன் ஜாதகத்தினுடைய விசேஷங்கள் தான்.